கர்நாடகா ஸ்பெஷல் முல்பாகல் தோசை எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி 2.5 கப் எடுத்துருக்குறேங்க, 1/2 கிலோ கிட்ட. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்குறேங்க, 1/2 கப்பு. இதையும் அரிசியோடு சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இந்த 2 பருப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தோசை கலர் கடையில் எப்படி மசால் தோசை இருக்குமோ அதே கலரில் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இந்த தோசை ரெசிபிக்கு அவல் சேர்த்துக்கணுங்க. நான் திக்கான அவல் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அரிசி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அவல் எடுத்துக்கோங்க. 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு அரைச்சாச்சுங்க. அரைச்ச மாவு 2 பாத்திரத்துக்கு வந்திருக்கு. 6 to 8 hours ஃபர்மெண்ட் ஆகட்டும். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மசால் ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டை துருவி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கிறது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் 1/2 மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கலந்து விட்டுக்கோங்க. முல்பகல் தோசாவில் தடவுறதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. பூண்டு ஒரு 5-6 பல். அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி சுடு தண்ணியில் போட்டிருந்தேங்க, ஒரு 5 இது. மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, உப்பு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த புளிச்ச தோசை மாவில் 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை செஞ்சுக்கலாங்க. இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த தோசைக்கு கீ கொஞ்சம் லாவிஷாக போடணுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா நடுவில் வச்சுக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க.